வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எப்படா போவீங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இதில் ஒரு பிரேக் மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், க்ளோஸ் பண்ணுறாங்களா பிரேக்கா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய அப்டேட்ஸ் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அஃபிஷியல் பாலா அப்படின்ட்டு நம்மளுடைய வெண்ணிலா மாமா வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. அதில் இப்போ ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் எனக்கு ஷெட்யூல் இல்லை, பட் இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு சீரியலில் இந்த மாத கதைக்களம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறதே ஃபஸ்ட் நம்ம சந்தோஷமான விஷயம். என்னன்னா, வெண்ணிலாவுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்குல்ல கதைப்படி. ஆனால் அவங்கள குட் ஆக்ட்ரஸ், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கிடைத்த விஷயத்த. பட் நம்மளுக்கும் நிறைய சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாங்க மனசு லெவலில். பட் இருந்தாலும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் போகும்போது சந்தோஷம் தான் அடைவோம். நெகட்டிவ்னு சொல்ல முடியாது தான், பட் எக்ஸ்லவராக வந்தாலும் அவங்களும் சில வேலைகளை பண்ணிட்டாங்க. விஜய் மட்டும் இல்லை, ஆடியன்ஸும் வெண்ணிலா மேலே ஒரு பெரிய வருத்தத்தில் தான் இருக்கும் அந்த கேரக்டர் பண்ண விஷயம் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸ்லவராக அவங்க ஒரு பொறுப்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஓகே, எனிவேஸ், விஷயம் நடந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு இந்த மாதம் ஷூட் இல்லை. அதே மாதிரி அவர் குறிப்பிட்டும் சொல்கிறாரு, ரியல் லைஃப்பில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ வரலனாலும் நாங்கள் ஒரு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கம்பேக் கொடுப்போம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு சின்ன பிரேக்காக அவங்களோட சைடில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதம் ஷூட் அவருக்கு ஷெட்யூல் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கிறது மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். அடுத்த மாதம் கதை அடுத்த மாதம் பார்ப்போம், ரைட்டு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது ஒரு பிரேக்காக தான் நானும் பார்க்குறேன். பார்ப்போம், வெண்ணிலா கேரக்டருக்கு டோட்டல் முடிவு கட்டிட்டாங்களேன்னு. ஆனால் சீரியல் கதையைப்படி நம்மளும் பார்க்கும்போது இனிமேல் வெண்ணிலா என்ன பண்ண என்ன, அதாவது பத்திரிகையாளர்களை சந்தித்து இப்படி கல்யாணம் பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணாலும் எதுவுமே நடக்கல. பின்னாடி இருந்து அவங்க என்ன வேலை பண்ணாலும் வில்லத்தனமாக பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நானுமே நினச்சேன், நீ வெண்ணிலாவுக்கு பெரிய வேலை இல்லை சீரியலில் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அது மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு ஷூட் எடுத்திருக்காங்களே, அதாவது இந்த வீக்கோட ஷூட்டு, அதில் வெண்ணிலா ரிலேட்டடாக ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இவரோட வீடியோலையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் பரபரப்பான வீடியோ தான், இருந்தாலும் இது ஒரு சந்தோஷமான வீடியோவாக சொல்லிட்டேன்னா ரெண்டையும் ஒரே வீடியோவில் சொல்லக்கூடாது இல்லைன்ட்டு. ஸோ சீரியலில் அவங்க கேரக்டர் எண்டுங்கிறத விட பிரேக் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்டேட்டு. இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அப்டேட்டு. அவங்க சொன்னதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் அவ்வளோலாம் நம்ம ப்ரிப்பேர்டாக பிளான்லாம் பண்ண முடியாது. சீரியலில் எவ்ரி மந்த் புது டிஸ்கஷன் இருக்கும். அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. காவேரி கூட, நான் இன்றைக்கி ஷூட் போனால் தான் இந்த மாதத்துக்கான கதையே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் நம்ம லாங் ரன் யோசிக்கவே முடியாது. ஜஸ்ட் இந்த மாதம் அவங்க இல்லைங்கிற ஒரு பிரேக் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.